பாருங்கள். நீங்கள் சேவை செய்ததும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யாவிட்டால் அந்த சேவை மிகச்சரியான சேவை இல்லை. அந்த சேவை மிகச்சரியான சேவை இல்லை. அந்த சேவையில ஏதாவது ஒன்று இல்லாமலேயே இருந்திருக்கும். இதனாலதான் நீங்க சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை. சேவையின் அர்த்தம் என்னவென்றால், ஆத்மாவான நீங்கள் உங்கள் மலர்ச்சி நிறைந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடுகின்ற முழுமையாக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவை அனுபவம் செய்வதாகும். சேவையின் அர்த்தம் என்னவென்றால், ஆத்மாவான நீங்கள் உங்களை மலர்ச்சி நிறைந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடுகின்ற முழுமையாக மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக அனுபவம் செய்வதாகும். ஆகவே உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்கள் நாள் முழுவதும் சேவை செய்தீர்கள், ஆனால் நாள் முழுவதும் நீங்கள் செய்த சேவையின் அளவுடன் ஒப்பிடும்போது அந்தளவு சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவம் செய்தீர்களா? அல்லது உங்களுக்குள்ளேயே தொடர்ந்து வேறு எண்ணங்களும் இருந்தனவா? இது இல்லை, ஆனால் அது இல்லை, அது இது இல்லை, ஆனால் இது. உங்களின் சந்தோஷம் சேவை செய்யும் இடத்திலும் உங்களின் சேவை சகபாடிகளிலும் நீங்கள் சேவை செய்யும் ஆத்மாக்களிலும் ஆதிக்கம் செலுத்தும். ஒன்று, உங்களின் சந்தோஷம் முதலாவது சேவை செய்யும் இடத்தில், இரண்டாவது உங்களின் சேவை செய்கின்ற சகபாடியிலும், மூன்றாவதாக நீங்க சேவை செய்கிற ஆத்மாக்களிலும் அது ஆதிக்கம் செலுத்தும். அப்போது அந்த சூழலும், அதாவது அந்த வாயுமண்டலமும் சந்தோஷம் மிக்கதாகி விடும். இதுவே சேவை பொக்கிஷம், சந்தோஷம். இதுதான் சேவை பொக்கிஷம் மற்றும் சந்தோஷம். இன்னும் ஒரு விடயம், 4 பாடங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்துடன் உறவு முறைகளும் தொடர்புகளும் உள்ளது. இதுவும் மிகவும் முக்கியமானது. ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் 3 பழைய சமஸ்காரங்களை மாற்றி சமஸ்காரங்களை ஒத்துசைக்கும் நடனமாடுங்கள். பழைய சமஸ்காரங்களை மாற்றி சமஸ்காரங்கள் ஒத்துசைக்கின்ற நடனமாடுங்கள். இன்றைய தலைப்பு தந்தையின் சமஸ்காரம். சதா
பரந்த உள்ளம், परोपकार நன்மை आते புரியும் हैं। சுயநலமற்ற இரக்க உள்ளம், ऐसे आप बच्चों பரோபகாரம் के भी செய்யும் संस्कार हो। சமஸ்காரம் பாபாவினுடையது. सदा அதேபோல் आपस में குழந்தைகள் एक உங்களது சமஸ்காரமும் स्नेही இருக்க வேண்டும். सहयोगी சதா உங்களிடையே संस्कार ஒற்றுமை, मिलन करना, அன்பு, சகயோகம் यही महातप மற்றும் है। சமஸ்காரம் संस्कारों ஒத்துப்போக का வைத்தல் टकरना हो, இதுவே மகான் लेकिन தன்மையாகும். सदा संस्कार சமஸ்காரங்களின் आपके மோதல் रास्ते पे இல்லாமல் हो। சதா சமஸ்காரம் संस्कारों को ஒத்துப்போகும் मिलाना अर्थात நடனமாடிக்கொண்டே இருங்கள். संपूर्णता को சதா और समय को சமஸ்காரம் समय पर ஒத்திசைக்கின்ற लाना है। நடனமாடிக்கொண்டே இருங்கள். हरे சமஸ்காரம் मोहिनी दीदी ஒத்துப்போதல் से என்றால் सुनेंगे। முழுமை நிலை மற்றும் நேரத்தை அருகில் கொண்டு வருவதாகும். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी मौज में हैं, ठीक हो सभी? எல்லாரும் अच्छा, ஓகே இருக்கின்றீர்களா? எல்லாரும் சந்தோஷமாக குஷியா बाबा ने இருக்கிறீங்களா? अच्छा परिवार दिया है, हाँ, रोज मिलते हैं, பாபா உங்களுக்கு நல்ல ஒரு ठीक है குடும்பத்தை तो सभी बैठे हुए हैं। தந்திருக்கின்றார். बहुत अच्छा நாங்கள் टॉपिक है, எல்லாரும் ஓகே இருக்கிறபடியாக தான் இன்றைக்கு இங்கே संस्कार मिलन எல்லாரும் ஒன்றாக இருக்கின்றோம். और संस्कारों की நாங்கள் बात। சமஸ்காரங்களை और ஒத்திசிக்கின்றோம். सभी जब भी रासलीला दिखाते हैं, அத்துடன் சமஸ்காரங்களை कृष्ण की ஒத்திசைக்கின்ற गोपियों के साथ நடனமும் ஆடுகின்றோம். या आपस में भी रासलीला करते हैं। அது எப்படிப்பட்ட நடனம் என்றால் ராஸ் उसमें என்று சொல்லுவோம். அது हाथ में கிருஷ்ணா आता है, சத்தியயுகத்துல सबको एक கோப समान ही கோபியர்கள் கிருஷ்ணரோட हिलाने होते हैं, ஆடுகின்ற चलाने அந்த होते हैं, நடனத்தை கூறுவது तभी ராஸ். रास होती है। அதே போன்று एक रस है இங்கேயும் जैसे सभी का। நாங்கள் சமஸ்காரங்களை ஒத்திசைக்கின்ற तो நடனத்தை हमने ஆடுகின்றோம். पहले दिन सुना ஆகவே अव्यक्ति फीचर्स, முதலாம் நாள் என்ன கேட்டோம்? அவ்யத்த स्वभाव, और आज है बाप के संस्कार। அம்சங்கள். நேற்று தெய்வீக ऐसे तो ஆ, हम सभी के अपने अपने संस्कार हैं, परंतु जब बाबा இன்று की நாங்கள் बात என்ன படிக்கின்றோம் என்றால் இன்றைய தலைப்பு பாபா என்ன தந்திருக்கார்? आत्मिक தந்தையின் स्थिति है, சமஸ்காரம். நேற்று தெய்வீக तो हर एक குணம். आत्मा के जो निजी गुण है या संस्कार है वो एक समान है। बाबा ஒவ்வொரு ज्ञान के सागर है, ஆத்மாவினதும் हम ஆதியான सभी का भी குணங்களும் ह्यूमैनिटी को है, சமஸ்காரங்களும் ज्ञान ஒன்றாகவே स्वरूप। தான் இருக்கின்றது. ज्ञान लेते जाते हैं, स्वरूप बनते जाते हैं। ஆதியான எங்களுடைய குணம் स्वरूप நற்குணங்கள் संस्कारों நிறைந்தது. से भी आता है, व्यवहार से भी आता है। बाबा शांति के सागर हैं, हम शांत स्वरूप हैं। பாபா बाबा அமைதி கடல். पवित्रता के सागर हैं, हम पवित्र स्वरूप हैं। அவர் அன்பு கடல், आज कई அமைதி देखो கடல் மற்றும் लोग में தூய்மை बैठते கடல். हैं तो बाबा से मिलन मनाना सहज नहीं लगता, कईयों को अनुभव नहीं होता है, பாபாவை சந்திக்கின்ற பொழுது அந்த क्योंकि சந்திப்பு स्वरूप அவ்வளவு नहीं है। இலகுவானதல்ல என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். हमको याद है कि காரணம் पहला पहला நாங்கள் रासलीला जब அவற்றின் लिया சொரூபமாக இல்லாமல் இருப்பதுதான். तो सागर और स्वरूप तो समानता हो गई। அவர் கடலாக नदी है இருக்கின்றார், सागर, நாங்கள் அதன் तो சொரூபமாக समानता है இருக்கின்றோம். पानी। ऐसे एक एक அப்ப गुण को அங்க ஒரு ஒற்றுமை இருக்கும். அவர் கடலாக இருக்கின்ற பொழுது நாங்கள் प्रेम சொரூபமாக के இருந்தால் सागर, இரண்டுக்கும் இடையே ஒரு मैं ஒற்றுமை प्रेम இருக்கின்றது. स्वरूप। सवेरे रोज यही பாபா अभ्यास करना அன்பு चाहिए। கடலாக இருக்கின்றார், நாங்கள் அன்பு சொரூபமாக प्रातःकाल जब இருக்கின்றோம். उठते हैं अमृत वेले तो बाबा सागर அதிகாலையில है நாங்க स्वरूप, அமிர்தவரால் எழும்புகின்ற பொழுது और बाबा कहता है मेरे में समाये பாபா रहो, கடலாக இருக்கின்றார், நாங்கள் तो समाये रहेंगे அனைத்தினதும் तो சொரூபமாகின்றோம். व्यवहार और गुणों में प्रत्यक्ष हो सकेंगे। तो ये जो आत्मा के निजी ஆகவே गुण हैं எங்களுடைய ये நடத்தை बाबा के மற்றும் பழக்க संस्कार हैं। வழக்கங்களில் அவருடைய इन சமஸ்காரங்கள் लोगों ने வெளிப்படும். देहाभिमान
काम क्रोध लोभ मोह ஆத்மாவினுடைய कितने தகமைகள் அனைத்தும் संस्कार பாபாவினுடைய தகமைகளாகும். அதாவது जो आपने குவாலிட்டிஸ் जब ஆஃப் த तक சோல். अपने बना लिए पर अपने हैं नहीं वो, अपने संस्कार तो ईश्वरीय है। हमें तो ये எங்களுடைய बहुत अनुभव சமஸ்காரங்கள் होता है। கடவுளின் और சமஸ்காரங்கள். कईयों का मैं जब स्वभाव और संस्कार देखती हूँ, किसके संस्कार, நான் अपने யாருடைய संस्कार, और वो भी யாருடையதாவது दे अभिमान। சுபாவத்தையோ அல்லது இயல்பை दे பார்க்கின்ற अभिमान में பொழுது कोई ना कोई विकार और भी होता ही है। लोभ होगा, मोह होगा, क्रोध होगा, अभिमान होगा। எங்களுடைய சரீர உணர்வின் तो वही अभिमानी காரணமாகத்தான் बनते जाएंगे யாரிடமாவது तो நாங்கள் ஒரு ईश्वरीय संस्कार பொறாமையையோ அல்லது अपने में बढ़ते அகங்காரத்தையோ जाएंगे। பார்க்கின்றோம். इसलिए जब उस दिन बाबा का संदेश था கடவுளுடைய சமஸ்காரத்தை कि सभी எங்களுக்குள்ளே निर्भय நாங்கள் भाई நிறைத்து ऐसे கொள்ள थे வேண்டும். ऐसे थे ऐसे थे, अच्छा लगता है, प्रेरणा भी நிர்பயபாய் मिलती है। परंतु अगर हर एक अपने में அவரிடம் நாங்கள் பார்த்து इन्हीं गुणों को அவரினால் நாங்கள் व्यवहार में लाओ, ஈர்க்கப்படுகின்றோம். गुण अच्छा அந்த है तो மாதிரியான बढ़ेगा, நற்குணங்களை पर நாங்கள் व्यवहार में எங்களுக்குள் கொண்டு कितना வருகின்ற लाते, போது व्यवहार में ही संस्कार கொண்டு बहुत வருவது होते நல்ல விஷயம். எவ்வளவு तो தூரம் हम நாங்கள் அப்படி நல்ல குணங்களை எங்களுக்குள்ள कुछ கொண்டு स्वभाव வரோம், ऐसा हो जाता है, बुद्धि उलझन में आ நாங்கள் जाती है। எங்களுக்குள் கொண்டு வந்து அந்த इसलिए बाबा குணங்களை कहते हैं வெளிக்கொண்டு कि வருகிற जैसे பொழுது बाबा के இயற்கையும் संस्कार அவ்வாறு மாறுகின்றது. இன்றைய सदा வீட்டு வேலை उद्धार பாபா என்ன चित्त है, தந்திருக்கிறார்? தந்தையின் சமஸ்காரம். सबका பாபா कल्याण, सबका சதா, भला, அதாவது इसको कहते हैं எப்பொழுதும் பரந்த उद्धार चित्त, மனப்பான்பு உடையவராக இருக்கின்றார். कल्याणकारी हूँ। हम्म, ये மேலும் बात सुनानी भी மற்றவர்களுக்கு होती நன்மை है अளிப்பவராக कि कल्याण இருக்கின்றார். है अपना या दूसरे का, किस तरह बात ही करनी है राय। तो कल्याणकारी, நன்மை निस्वार्थ, அளிப்பவராகவும் பரந்த மனப்பான்பு உள்ளவராகவும் रहम दिल, சுயநலம் அற்றவராகவும் परोपकारी आदि हैं। இரக்க உள்ளம் கொண்டவராகவும் பரோபகாரியாகவும் இருக்கின்ற சமஸ்காரம் क्योंकि हर பாபாவினுடையது. गुण इन गुणों का அதாவது व्यवहारिक பாபாவினுடைய होता है। சமஸ்காரம், அவர் व्यवहारिक गुणों எப்பொழுதும் का பரந்த संबंध உள்ளம் படைத்தவர், நன்மை हमारे निजी அளிப்பவர், स्वभाव से, निजी स्वभाव से ही சுயநலமற்றவர், இரக்க अज्ञान உள்ளம் மற்றும் समझ जाने से निजी कर्म பரோபகாரியாகவும் होगा। இருக்கின்ற சமஸ்காரம் तो பாபாவினுடையது. बाबा कहते हैं कि ऐसे ஆகவே பாபா बच्चों की கூறுகின்றார், அதே போல संस्कार குழந்தைகளாகிய सदा உங்களது आपस में एक சமஸ்காரமும் बने, இருக்க வேண்டும். எப்பொழுதும் एक ने कही दूसरे ने मानी, எப்பொழுதும் உங்களிடையே ஒற்றுமை இருக்க सदा வேண்டும். एक मत, அன்பு மற்றும் सदा स्नेह, ஒத்துழைப்பவராக இருக்க வேண்டும். அதற்கான एक मत சமஸ்காரத்தை स्नेही கொண்டிருக்க வேண்டும். सहयोगी बन, ஒத்துழைக்கின்ற சமஸ்காரத்தை संस्कार கொண்டிருக்க मिलन வேண்டும். करना यही ஒத்து महान போக पुण्य है। வைத்தல், மேலும் जहाँ भी जैसे भी இவை அனைத்தும் மகான் बस தன்மையாகும். मिल जाओ सबके साथ, உங்களுடைய ஒற்றுமை, அன்பு, बच्चों को சகயோகம் दे மற்றும் अभिमान, ஒத்துப்போக வைத்தல் இவை அனைத்தும் மகான் उसमें बात தன்மையாகும். कराता रहेगा जो रॉन्ग है। சரீர आप உணர்வு अपने வருகின்ற பொழுது நாங்கள் संस्कार இதையோ इतर வேறு पक्षात எதையோ न हो, செய்கின்றோம். लेकिन सदा संस्कार ஆகவே मिलन की சமஸ்காரங்களின் रास மோதல் करते எதுவும் இல்லாத நிலை இருக்க வேண்டும். சதா संस्कारों को சமஸ்காரங்கள் मिलाना, ஒத்துப்போகும். संस्कारों ராஸ் को என்கின்ற मिलाना अर्थात நடனமாடிக்கொண்டே இருங்கள். சமஸ்காரம் संपूर्ण ஒத்துப்போதல் तरक्की என்றால் समय को முழுமை ग्रहण நிலை करना। மற்றும் நேரத்தை அருகில் கொண்டு வருவது ஆகும். कितनी अच्छी बात है कि இது மிகவும் ஒரு அழகான விடயம். संस्कार से स्वभाव होता है नहीं, पर फिर सभी कहते हैं சமஸ்காரங்களில் हमारी भावना तो बहुत अच्छी, இயல்பு, स्वभाव இயற்கை இருக்கின்றது. स्व की भावनाएं, तो भावनाओं में थोड़ा सा वृत्ति में कभी कभी சமஸ்காரங்களின் உணர்வு भावनाएं बदलनी நல்லதாக இருக்கின்றது. அப்பொழுது அந்த पड़ती, உணர்வு जिससे हमारे संस्कार மாறுகின்றது. मिलते हैं, சமஸ்காரம் उससे மாறுகின்ற बदलता பொழுது होता है। அதனால் ஏற்படுகின்ற உணர்வும் மாறுகின்றது. नहीं मिलते हैं तो रासलीला नहीं हो पाती। நாங்கள் ஒருவரோடு சிநேகமாக இருக்கின்றோம், अगर कोई அவர்கள் दूसरे को ஒத்துப்போகாத समझ, பொழுது சமஸ்காரங்களுக்கிடையே மோதல் ஏற்படுகின்றது. अगर हम जैसे बाबा कहते हैं कि स्नेही और सहयोगी रहे, ஆகவே பாபா கூறுகின்ற हमारा जो மாதிரி रिकॉर्ड बनता है நாங்கள் ஒத்துழைப்பவராகவும் रजिस्टर्ड हो, சகயோகியாகவும் இருக்க வேண்டும்.
वो स्नेह सहयोग से होता है। அதாவது அன்பும் சகயோகமும், அன்பும் ஒத்துழைப்பும் இருக்க सब வேண்டும். स्नेही रहो और सहयोगी रह के अपना ஒவ்வொரு भाग्य விடயத்திலேயும் குறைந்தது நாங்கள் அன்பாகவும் ஒத்துழைப்பவராகவும் இருக்க வேண்டும். अच्छा लग रहा है। परोपकारी मतलब உங்களுக்கு அது பிடித்திருக்கிறதா? कि हर एक का भला மற்றவர்களை உயர்த்துகின்ற அந்த விடயம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லோரையும் உயர்த்த एक एक வேண்டும், बात को மேன்மைப்படுத்த अगर வேண்டும். हम लेंगे, थोड़ा मनन चिंतन करेंगे आज। देखो, जब कोई परिस्थिति आती है तो गुण याद आना चाहिए। ஒவ்வொரு मुझे நாளும் सहयोगी கொஞ்சம் बनना கொஞ்சம் है, நீங்கள் கடைதல் ज्ञान செய்ய को नहीं வேண்டும், याद आता, ஞானத்தை आगे கடைய पीछे வேண்டும். आता है और हम सोचे मैं तो सहयोगी हूँ। அத்துடன் நாங்கள் ஒத்துழைப்பவராகவும் गलत இருக்க है, வேண்டும் बिल्कुल என்பதை गलत நினைவு है। செய்ய வேண்டும். क्योंकि அது व्यवहार में நடைமுறையில வரணும். हर बात को आना एक अच्छा உங்களுடைய एग्जाम्पल நடத்தையில बन அதை जाए। அவை उदाहरण எல்லாவற்றையும் बन உங்களுடைய जाए। நடத்தையில கொண்டு வருகின்ற ऐसी போது நீங்க ஒரு परिस्थिति நல்ல पे உதாரணமாக ऐसी விளங்குவீங்க. आत्मा के संस्कार पे அந்த गुण மாதிரியான लेके चले। அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, அந்த மாதிரியான சமஸ்காரங்களை கொண்டவர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அவற்றை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி. अव्यक्त मुरली रिवीजन அவ்வியத்த 1969 முரளிக்கான மீட்டல் ज्ञान के मोती 1969 ஆண்டில் और இருந்தானது. स्नेह के मोती। ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். ஓம் சாந்தி. அவ்வியத்த முரளிக்கான திகதி 21/6/1974. 21 जून முரளியின் 1976 महान पद की बुकिंग தலைப்பு के लिए மகான் பதவியின் महीन रूप से முன்பதிவு checking செய்வதற்காக आवश्यक। நுண்ணிய ரூபத்தில் अभी पुरुषार्थों சோதனை के செய்வது स्वयं அவசியமாகும். की चेकिंग का समय चल रहा है। चेकिंग के இந்த समय நேரம் check இப்பொழுது नहीं करेंगे முயற்சி செய்பவர்களுக்கு तो சுய சோதனை अभी तक भी செய்வதற்கான कुछ நேரம் नहीं நடந்து कर கொண்டிருக்கின்றது. सकेंगे। சோதனை செய்யும் जो நேரத்தில் जितने महीने சோதனை செய்யவில்லை என்றால் स्वयं உங்களுடைய की அதிர்ஷ்டத்தை चेकिंग करते हैं மாற்றம் செய்ய முடியாது. उतना யார் ही எவ்வளவு நுணுக்கமான भविष्य महान ரூபத்தில் पद की சுயத்தின் प्राप्ति சோதனை की बुकिंग செய்கின்றார்களோ होती है। அந்த அளவே तो चेकिंग எதிர்காலத்தில் करना மகான் अर्थात பதவியின் बुकिंग करना பிரதிபலனையும் முன்பதிவு ऐसे செய்ய करते முடிகின்றது, हो அதாவது புக்கிங் செய்ய முடிகின்றது. या कि जब அப்படி சோதனை செய்வது परीक्षाएं हो என்றால் जाएंगी அதாவது चेकिंग करेंगे। புக்கிங் அல்லது முன்பதிவு செய்வது ஆகும். सबसे श्रेष्ठ அப்படி बुकिंग कौन செய்கின்றீர்களா सी? அல்லது எப்பொழுது புக்கிங் முடிவடைந்து விடுமோ अष्टरत्नों की सीट அதன் कौन பின்புதான் सी நீங்கள் है? செய்வீர்களா? அனைத்தையும் एयर விட உயர்ந்த कंडीशन புக்கிங் सीट அதாவது यही है। முன்பதிவு எது? एयर அஷ்டரத்தினங்களின் कंडीशन के लिए இருக்கை எவை? कंडीशन है ஏர் கண்டிஷன் இருக்கையை जैसे வாங்கி एयर இருக்கின்றீர்களா कंडीशन அல்லது ஏர் கண்டிஷனுக்காக जब அதிக जैसे கண்டிஷன்கள் चाहिए அதாவது वैसे एयर நிபந்தனைகள் की இருக்கின்றன. कंडीशन कर सकते எப்படி हैं। ஏர் கண்டிஷனில் எப்பொழுது எப்படி விரும்புகின்றீர்களோ அப்படி கூடுதலாகவோ ऐसे அல்லது ही अपने குறைவாகவோ को जहाँ காற்றின் நிலையை चाहो கட்டுப்படுத்த முடியும். जैसे चाहो அதே वैसे போலவே सेट कर உங்களை सको। तो एयर कंडीशन எங்கு की सीट ले விரும்புகின்றீர்களோ सकते எப்படி हो। விரும்புகின்றீர்களோ அப்படி इसके लिए உங்களால் सर्व செட் பண்ண खजाने முடியும். जमा है। அப்பொழுதுதான் कौन ஏரின் से सर्व கண்டிஷன் அதாவது खजाने? காற்றின் நிலையை खजाने அல்லது सुना இருக்கையை है வாங்க तो முடியும். सब இதற்காக होशियार। அனைத்து பொக்கிஷங்களும் जैसे சேமிப்பாக सुनाने में இருக்கின்றதா? होशियार அனைத்து हो பொக்கிஷங்களும் யாவை? ऐसे ही பொக்கிஷங்களை जमा பற்றி करने கூறுவதிலோ में भी நீங்கள் அனைவருமே होशियार திறமை हो जाओ। நிறைந்தவர்கள். எப்படி கூறுவதில் திறமை நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களோ सर्व அதே खजाने போலவே जमा சேமிப்பதிலும் चाहिए। திறமை நிறைந்தவர்களாக ஆகிவிடுங்கள். அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பும் தேவையாக अगर இருக்கின்றது. एक ஒருவேளை बार ஒன்று एयर குறைவாக कंडीशन இருக்கின்றது सीट என்றால் नहीं ஏர் मिलेगी கண்டிஷன் फिर இருக்கை तो फर्स्ट கிடைக்காது. डिवीजन में आ இப்பொழுது सकते। உங்களுடைய अभी முன்பதிவை अपनी बुकिंग செய்து करो। கொள்ளுங்கள். अभी तो आप இப்பொழுதோ बुक करने உங்களுக்கு चांस இன்னும் है வாய்ப்பு இருக்கின்றது. लेकिन जब ஆனால் चांस எப்பொழுது समाप्त வாய்ப்பு हो முடிந்துவிடும் जाएगा என்றால் तो फिर பிறகு क्या என்ன करेंगे? செய்வீர்கள்? அதனால் இப்பொழுது முக்கிய முயற்சி தேவை. इसलिए अब मुख्य पुरुषार्थ ஒவ்வொரு चाहिए। நேரம், ஒவ்வொரு हर समय விஷயத்தில், हर बात ஒவ்வொரு में हर பாடத்தில் सब्जेक्ट में மற்றும் ஒவ்வொரு और हर சம்பந்தத்தின் संबंध की விஷயத்தில் विशेषता சுயத்தை में நீங்கள் சோதனை स्वयं செய்ய को चेक வேண்டும். करना है। புரிந்ததா? समझा? ऐसे त्रिमूर्ति அந்த स्नेही மாதிரி திரிமூர்த்தி அன்பு
க்குரிய தன்னுடைய மற்றும் உலகின் ஞானத்தின் திருகாலதரிசியாகி மூன்றாவது கண் மூலமாக சுயத்தை சூட்சுமமாக செக்கிங், அதாவது சோதனை செய்யக்கூடிய பாப்தாதாவின் எப்பொழுதும் அருகில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய மற்றும் எப்பொழுதும் சகஜோகியாக இருக்கக்கூடிய சட்டம் மற்றும் ஒழுங்குப்படி எப்பொழுதும் நடந்து கொள்ளக்கூடிய விசேட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. आगे की मुरली कल सुनेंगे. ओम शांति. ஓம் சாந்தி. ஜக்யாவின் கதைகள், அவ்யக்த ஜேர்னி, ஜக்யாவின் கதைகள். Same original physical form of this birth, இந்த பிறவியின் அதே but we have taken a ஆதியான spiritual birth. ஆன்மீக வடிவம். நாங்கள் அனைவரும் ஆன்மீக பிறவி எடுத்திருக்கின்றோம். Spiritually reborn. ஆன்மீகமாக மீண்டும் And being பிறந்திருக்கின்றோம். reborn spiritually இன்னொரு விதமாக கூறினால் reminds us மீண்டும் about our பிறப்பெடுத்திருக்கின்றோம் ஆன்மீகமாக. great family, அந்த மாதிரியான ஒரு the greatest மகான் குடும்பத்தில் family ever மகான் existed on earth. அந்த மாதிரியான மகான் குடும்பம் இந்த பூமியில No one higher than Shiv Baba. நிலைத்திருக்கின்றது. வேறு ஒருவரும் எங்களை விட உயர்ந்தவர்கள் இல்லை. So belonging to such parents and grandparents, அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் accepting it, feeling it, பேரனுக்கும் and rejoicing சொந்தமாக it. இருக்கின்றோம். That would happen provided அது நடந்திருக்கும். we celebrate நாங்கள் அதனை Brahmin கொண்டாடி life. கொண்டிருக்கின்றோம். இந்த பிராமண வாழ்க்கையிலே அதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். accepting. ஏற்றுக்கொள்ளுகின்றோம். Just like the little child. ஒரு சிறிய குழந்தையை போல நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். When I think of little child, I'm thinking of Christmas actually. நான் ஒரு சிறு குழந்தை என்று நான் கூறுகின்ற பொழுது நான் கிறிஸ்மஸை நினைவு கூறுகின்றேன். Any child, ஏதாவது ஒரு குழந்தை, when is small child, ஒரு சிறிய குழந்தை, fresh in the world, இந்த உலகத்தில் புதுமையாக, without any problem ஃப்ரெஷ்ஷாக, to face. எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லாது முகம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்ற Because அந்த when நிலை. a new soul comes, ஏனெனில் ஒரு புதிய ஆத்மா இங்கு வருகின்ற போது there are no karmic accounts to be settled here, இங்கே and therefore எந்த ஒரு கர்ம கணக்குகளும் there won't be any இருக்க physical மாட்டாது. problems. எந்த ஒரு பிரச்சனைகளும் முகம் கொடுப்பதற்கு இருக்க மாட்டாது. And in a way, in Brahmin life that happens. அந்த பிராமண வாழ்க்கையிலும் அந்த மாதிரி New நடக்கின்றது. life. புதிய வாழ்க்கை. Those problems which happen in the childhood, they are also not there. குழந்தை பிராயத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் கூட அங்கே இருக்காது. Not dependent on parents, physical parents.
பௌதிக தாய் தந்தையரிலும் கூட தங்கி இருக்க மாட்டார்கள். But being in the physical, it's very difficult to accept that we are newly born children. இந்த சரீரத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் புதுமையாக பிறந்திருக்கின்ற புதிய குழந்தைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை.